அஸ்லாம் வலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மேங்கோ அகரகர் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் சீசன் அப்படிங்கிறனால நிறைய மாம்பழம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. கிட்ஸ் வேறு இல்லை இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி டிசைட் பண்ணியாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு அகரகர் வந்து ஊற வச்சுட்டு அது கூட சுகர் சேர்த்து நல்லா வந்து அகரகர் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் மாம்பழத்தை வந்து பழுத்த மாம்பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா திக்கான பால் வந்து சேர்த்து கூடவே வந்து ஸ்வீட்னஸ்க்காக மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அகரகர் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து நமக்கு வந்து புட்டிங் நல்லா சூப்பராக செட் ஆகி வரும். அப்படியே அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மேங்கோ பியூரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டிங் பவுலில் ஊற்றி வச்சிடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ண ஆல்மண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தாஸோ இதை தான் போட்டு டெக்கர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரைடே அதிகமாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெசர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அதுக்கு உங்கள் வீட்டில் மேங்கோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டெசர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்குது. நீங்கள் கிட்ஸுக்காக சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப் இருந்தால் மேலே அப்படியே வந்து லைட்டாக வந்து ஊற்றி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.